முழுசா நெய்யில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். நான் இன்றைக்கி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கிங் சோடா சேர்த்தா போதும். இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிடுவோன்னா, மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி லோவில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மாவை ஊற்றிக்கிட்டு நல்லா அது ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். லோ டு மீடியமில் வச்சு நல்லா 2 பக்கட்டும் வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துருங்க. நல்லா எண்ணெயை வடிகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோவுக்கு. நல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி மாவில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு மட்டும் எவ்வளோ சூப்பர் கலரில் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நம்மகிட்ட இந்த பலகாரமும் ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பழத்தை வச்சு இன்றைக்கி நம்ம 2 விதமான ரெசிபி செஞ்சுருக்கோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.